மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மே மாசம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெளியில வெயில் 48 டிகிரியை தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தெருவுல ஒரே ஒரு நாய்க்குட்டியை கூட காணோம். சூரியகாந்தத்துடைய வீட்டுல ஒரு வாரமாவே தண்ணியே இல்ல. காலையில 8 மணி இருக்கும். சூரியகாந்த ஹால்ல உட்காந்துக்கிட்டு புள்ள ராஜேஷ் கிட்ட, டேய் ராஜேஷ், என்னடா நிலைமை இது? ஒரு வாரமா நாம யாருமே குளிக்கவே இல்லடா. உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது. உடம்பு நாத்து அடிக்குமோ என்னமோ அப்படின்னு அந்த 2000 ரூபாய் சென்ட் அடிச்சுக்கிட்டு தான்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த தண்ணி வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியே இல்லையாடா? அம்மா, காலையிலிருந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவனுங்க ஃபோன் எடுத்தா தானே இந்த தண்ணி வண்டிக்காரனுங்க பண்ற அக்கப்போரு தாங்க முடியல. ஒரு வண்டி தண்ணிக்கு 5000 ரூபாய் கேட்கறானுங்க. 5000? ஏண்டா, அது சாதாரண தண்ணியா இல்ல அதுல தங்கத்தை கலந்து கொண்டு வரானா? போன வாரம் 1000 ரூபாய்க்கு தானடா கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரி, ஊர் குழாயில போய் தண்ணியை பிடிச்சி துணி துவைக்கலான்னு பார்த்தா அந்த குழால தண்ணி வரல, வெறும் காத்து மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த காத்துல போய் நான் எப்படிடா துணி துவைக்கிறது? அப்பதான் ராமராவ் கிச்சனுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை திருடித்தனமா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, அந்த தண்ணியை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? நான் தாகத்துல தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் கடக் கடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காந்தம். நேற்று ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்தேன். உன்கிட்ட கிடைச்சா முகம் கழுவிடுவேன்னு ஒளிச்சு வச்சேன். அத்தை, இந்த தண்ணி பிரச்சனை சிட்டியில மட்டும்தான் இருக்கு. நான் நேத்து தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கிராமத்து பக்கத்துல தண்ணி பஞ்சம் எதுவும் இல்லையாமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாமாவுக்கு ஒரு அருவிக்கு பக்கத்துல ஒரு ஏக்கர் இடம் இருக்கே, அந்த இடம் இப்ப சும்மா தானே இருக்கு. பேசாம அந்த இடத்த நாம பயன்படுத்திக்கிட்டா என்ன? அடியே மருமகளே, அருவிக்கு பக்கத்துல இடம் இருக்குன்னு சொன்ன உடனே அங்க அருவி இருக்கும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறியா? அது காஞ்சி போன பூமி. உங்க மாமனாருக்கு என் மாமனாரு கொடுத்தது. அங்க முள் புதரை தவிர எதுவும் இருக்காது. இங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது விடாம அங்க போய் கஷ்டப்படணுமா? நான் வரலப்பா. கோமலி சொல்றது உண்மைதான் காந்தம். அந்த இடம் மலைங்களுக்கு நடுவுல இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். வெயில இருந்து நம்ம தப்பிக்கலாம் இல்லையா? இங்க இருந்தா வெயில்ல காஞ்ச கருவாடா மாறிடுவோம் போல. பேசாம போய் தான் பார்க்கலாமே. கடைசியில சூரியகாந்தமும் வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே அந்த இடத்த நோக்கி கிளம்புனாங்க. இப்ப காரு மலைப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால அங்க ரோடு சரியா இருக்கல, வெயிலும் அதிகமா இருந்துச்சு. டே ராஜேஷ், கார்ல ஏசி ஒர்க் ஆகலையாடா? இட்லி குண்டால இட்லி வேகிற மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கேன்டா. உன் பொண்டாட்டி சொன்னான்னு கேட்டு இவ்வளவு தூரம் வந்த பாரு, என்னதாண்டா சோட்டால அடிச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, இதோ பக்கத்துல வந்துட்டோம். இயற்கைய எப்பவுமே மட்டம் தட்டி பேசாதீங்க, நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழி கிடைக்கும். கடைசியில அந்த காரு ஒரு மலைக்கு கீழே போய் நின்னுச்சு. அங்கிருந்து நடந்துக்கிட்டு தான் போயாகணும். டேய், இது மலையும் இல்ல, இது வயலும் இல்ல, பாக்குறதுக்கு வறண்ட பூமி மாதிரி இருக்கு. இங்க சின்ன செடி கூட முளைக்காதுடா. இங்க இருந்தா நாம எல்லாரும் உசுரோட சாக வேண்டியதுதான். வாங்க, திரும்பி போயிடலாம். அப்பதான் அங்க சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்துல ஒரு ஈரப்பதமும் சுத்தமான மண் வாசனையும் வந்துச்சு. அத்தை இருங்க, இந்த காத்து பாருங்க, சில்லுன்னு வீசுதுல. இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு போய் பார்க்கலாமா அப்படின்னு கோமலி சொன்னப்போ, சரி அப்படின்னு அந்த மலைக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அங்க வெயிலும் இல்ல, எந்த ஒரு அனலும் இல்ல. அப்படியே வானிலை சுத்தமா மாறி போய் இருந்துச்சு. நல்ல உயரமான மரங்க ஆகாயத்தை முட்டிக்கிட்டு நின்னு வெயில உள்ள வரவிடாம தடுத்துச்சு. அந்த இடத்துல நிக்கும் போது கலகலன்னு ஏதோ ஒரு சத்தமோ கேட்டுச்சு. எல்லாரும் என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா, அங்க 50 அடிக்கு மேல இருந்து ஒரு பெரிய அருவியிலிருந்து தண்ணி ஊத்தி அந்த இடத்துல ஆறு மாதிரி சுத்தமான தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டே ராஜேஷ், இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் ஏதாவது கனவு காண்டனடா? என்னடா இது, வெளியில வறண்ட பூமியா இருக்கு, உள்ள வந்து பார்த்தா பச்சை பசேல்னு இவ்வளோ பெரிய அருவியோடு இருக்கு. என்னால நம்பவே முடியலடா. ஆமா காந்தம், சின்ன வயசுல என் அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம பூமியில கங்கையே குடியிருக்கான்னு. இந்த மலை குறுக்குல இருக்கிறதால உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. எங்க அப்பா சொன்னது உண்மைதான், இங்க கங்கை தான் குடியிருக்கா.
கோமலி உடனே போய் அந்த அருவி தண்ணியை எடுத்து குடிச்சா. அதுக்கப்புறம் அதுல அவளுடைய முகத்தையும் கழுவிக்கிட்டான். ஐயோ அத்தை, இந்த தண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தண்ணியை விட சில்லுன்னு இருக்கு, நல்ல இனிப்பாவும் இருக்கு, வந்து நீங்களும் குடிச்சு பாருங்க. அத கேட்டதும் சூரியகாந்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வாரமா அவங்க சிட்டியில பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நொடியில அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. அடடடடா, இயற்கையான ஏசி, இயற்கையான ஃப்ரிட்ஜ் வாட்டர், இது எல்லாத்தையுமே இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டோமே. இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க போய் அந்த கான்கிரீட் வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அருவி தண்ணியிலேயே கோமலி எல்லாருக்குமே காஃபிய போட்டு கொடுத்தா. சூரியகாந்தா அங்க உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு சுயநல எண்ணம் வந்துச்சு. டே ராஜேஷ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுடா. ஊர்ல எல்லாரும் ஒரு டேங்க் தண்ணிக்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இல்ல? இங்கதான் இவ்வளோ பெரிய அருவியில இருந்து தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த தண்ணிய நம்ம ஏன்டா பணத்துக்கு விற்க கூடாது? விக்கிறதா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா, நாளைக்கே சிட்டிக்கு போய் ஒரு தண்ணி வண்டிய வாடகைக்கு வாங்கிக்கிட்டு வா. அதுல தண்ணியை நிறைச்சிக்கிட்டு போய் ஊருக்குள்ள நம்ம தண்ணி எல்லாத்தையுமே வித்துடலாம். அதுக்கு பேரு வையே சூரியகாந்தம் வாட்டர் சர்வீஸ்ன்னு. அது மட்டும் இல்லடா, வெயில் தாங்காம இந்த அருவியை பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு காசு கலெக்ட் பண்றேன். அது மூலமாவும் காசு கிடைக்கும். அதை கேட்டு ராமாராவ் தலையில கைய வச்சுக்கிட்டாரு. அத்தை, வேணாத்த, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அது அநியாயம். இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரம். இங்க சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கு, பறவைங்களுக்கு குடிக்கிறதுக்கு இருக்கிறது இந்த ஆத்து தண்ணி தான். இதுல மோட்டரை போட்டு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விற்கிறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும் அப்படின்னா இங்க இருக்கிற மரங்களை வெட்ட வேண்டி இருக்கும். என்ன கோமலி பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு சுயநலமா எப்படி யோசிக்கிற நீ? பாவம், சிட்டியில ஜனங்க எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த தண்ணி கொடுத்தா புண்ணியம் தான் வந்து சேரும். உனக்கு எதுவும் தெரியாது, நீ கம்முனிரு. ராஜேஷ், நான் சொன்னதை செய்டா. ராஜேஷும் அம்மா தொல்லை தாங்க முடியாம சரின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில ராஜேஷ் சிட்டிக்கு போய் ஒரு தண்ணி வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்ப சூரியகாந்தம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, அந்த பைப்பை எடுத்து ஆத்துல போடு, மோட்டரை ஆன் பண்ணு, தண்ணி ஒரு சொட்டு கூட வீணாகாம வண்டியில ஏறணும் பாத்துக்க. அந்த தண்ணி வண்டிக்கார மோட்டரை எடுத்து தண்ணியில வச்சான். டப் 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 டப்னு கேக்குற அந்த மோட்டரோட சத்தம் அந்த காட்டோட அமைதியை கெடுத்துச்சு. அந்த மோட்டருக்குள்ள இருந்து வர அந்த புகை அந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. இயற்கைக்கு அந்த சத்தம் பிடிக்கல. அந்த அருவிக்கு மேல இருக்கிற மலைக்கு மேல நிறைய குரங்குகள் கூட்ட கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த புகையை பார்த்து அந்த குரங்குகளுக்கு கோவம் வந்து மலையை விட்டு கீழே இறங்கி வந்துச்சுங்க. ஒரு பெரிய குரங்கு வந்து அந்த வண்டியில இருக்கிற சாவி எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி உக்காந்துக்குச்சு. டேய், என்னடா இது? இந்த குரங்கு கூட்டம் திடீர்னு எப்படி வந்துச்சு? ஹேய், ஷூ ஷூ போப்பா அப்படின்னு காந்தம் அந்த குரங்குங்களை துரத்துறதுக்காக போனப்போ குரங்குங்க அதை பார்த்து சும்மா இருக்குமா? ஒரு பெரிய குரங்கு சூரியகாந்தத்தை துரத்த ஆரம்பிச்சுது. சூரியகாந்த பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ தட்டுப்பட்டு அவங்க அந்த அருவிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சேத்துல போய் விழுந்துட்டாங்க. அவங்க கட்டிக்கிட்ட பட்டு புடவை, அவங்க முகம், கை கால் எல்லாம் மண்ணா மாறி அவங்க பார்க்க பயங்கரமா இருந்தாங்க. அந்த குரங்கு கூட்டத்தை பார்த்து அந்த தண்ணி வண்டி டிரைவரும் அங்கிருந்து ஓடி போயிட்டான். சேத்துல விழுந்திருந்த சூரியகாந்தத்தை ராமாராவும் ராஜேஷும் கை தாங்கல பிடிச்சி வெளியில கொண்டு வந்தாங்க. கோமலி உடனே போய் ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து சூரியகாந்தத்துடைய உடம்பு முழுக்க அந்த தண்ணியை ஊத்தி விட்டா. பாவம் சூரியகாந்த பயத்தோட அவமானப்பட்டு நின்னாங்க. பாத்தீங்களா அத்தை, நான் தான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாமே இந்த அருவியையும் இந்த காட்டையும் நம்பிதான் வாழ்றாங்கன்னு. அவங்க வாழ்க்கைக்கு நீங்க தொந்தரவு கொடுக்க வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாரும் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? அதனாலதான் அந்த குரங்குங்க இப்படி பண்ணுச்சு. நாம இயற்கையை வீணாக்க நினைச்சா அதுக்கு அந்த விலங்குங்க ஒத்துக்காது. அப்ப ராமாராவும் சூரியகாந்தத்துக்கிட்ட, உண்மைதான் காந்தம். இத்தனை நாளா சிட்டியில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? உனக்கு தண்ணி கிடைச்சா நீ அனுபவிச்சுக்கோ. அதை விட்டுட்டு அதை விற்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் கடவுள்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும். அப்பதான் சூரியகாந்தத்துக்கு அறிவு வந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு சுயநலமா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்த எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடுமா கோமலி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்தாசையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த குரங்கு என்ன துரத்தும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. டேய் ராஜேஷ், அந்த மோட்டரு, அந்த தண்ணி வண்டி எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போய் விட்டுடுறா.
கவலைப்படாதீங்க அத்தை, சுயநலமா யோசிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்க பண்ண தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். எப்படி இங்க தண்ணி இருக்கு, நமக்கு 2 ஏக்கர் பூமியும் இருக்கு. நாம அந்த பூமியில மாமரம், கொய்யா மரம், பப்பாளி மரம் இப்படி எல்லாத்தையும் நடலாம். அருவில இருந்து தண்ணி எடுத்து ஊத்தலாம். அதுல வர நிறைய பழங்களை விற்கலாமே. அப்போ அதுவும் நமக்கு லாபம் தானே. இது நல்ல ஐடியா தான் கோமலி. நாளைக்கே நான் விதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நானே இங்க நட்டு வைக்கிறேன். அப்போ இந்த காடு இன்னும் கூட நல்ல பச்சை பசேல்னு மாறும். அப்புறம் நாம இங்கே வீடு கட்டிக்கிட்டு இங்கேயே வாழ்ந்துக்கலாம். இப்படியே சில நாட்களும் போச்சு. இப்ப அந்த மலைக்கு மேல வறண்ட பூமியா இருந்த அந்த 2 ஏக்கர் பூமி ஒரு பெரிய வயலாவே மாறுச்சு. ராஜேஷ் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீ எவ்வளோ மாறிட்டம்மா. சிட்டியில பட்டு புடவைய கட்டிக்கிட்டு இருந்த நீ இப்ப நூல் புடவைய கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ற. டேய், அந்த பட்டணத்துல அந்த ஏசி வீடெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுடா. அது எல்லாமே செயற்கை தான். ஆனா இங்க பாரு, எல்லாமே இயற்கையா நமக்கு கிடைக்கிறது. இது உடம்புக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. தண்ணிய வியாபாரமாக்க கூடாது, அது நம்ம உயிரை காப்பாத்துறது. இயற்கையை நாம மதிச்சாதான் இயற்கையும் நம்மள நல்லபடியா பாத்துக்கும். இயற்கை நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்த வளங்களை நம்ம வித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ஆசை இல்ல, அது பேராசையாயிடும். அப்புறம் இயற்கையே நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துரும். அதுவே அந்த இயற்கையை நேசிச்சு நாம நல்லபடியா அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டோம்னா அந்த வளங்கள் இன்னும் அதிகமாகும். நாம அந்த வளங்களோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். அம்மா, அம்மா, ஒரு குட் நியூஸ்மா. நாம எல்லாரும் ஒரு வாரத்துக்கு டூருக்கு போக போறோம். என்னோட ஆஃபீஸ்ல இருந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எங்கடா கூட்டிட்டு போக போற? மறுபடியும் ஏதாவது சிட்டிக்கு கூட்டிட்டு போய் அந்த ஏசி ரூம்ல என்ன அடைச்சு வைக்க பாக்குறியா? எனக்கு வேண்டாம் சாமி. பேசாம நான் இங்கேயே இதே வீட்லயே இருந்துக்கிறேன். அம்மா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கான். அந்த தீவே ஒரு ஊரா மாறி இருக்கான். அங்க நம்ம ஊர் மாதிரியே ஆடு மாடு ஊர் பஞ்சாயத்துன்னு எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா அத்தை, அந்த தீவு கடலுக்கு நடுவுல இருந்தாலும் கிராமம் மாதிரி தான் இருக்குமாமா. அங்க நீங்க ஹாப்பியா இருக்கலாம். என்னவோ நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கடலுக்கு நடுவுல மரம் முளைக்குமா என்ன? இருந்தாலும் என் புள்ள இந்த அளவுக்கு சொல்றான், அதனால வரேன். ஆனா ஒண்ணு, என்னோட வத்தலு என் ஊறுகாய் எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன். அங்க சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது. சூரியகாந்தம், இதெல்லாம் எதுக்கு அங்க? எல்லாமே அவங்களே தருவாங்க. அட, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு அப்பளமோ வத்தலோ ஊறுகாவோ இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. கோமலி, அந்த பழைய பித்தளை குடத்தையும் எடுத்துக்கோமா. இந்த ஒரு தண்ணியும் எனக்கு வேணும்ல. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தேங்காவை எங்க கொண்டு போறீங்க? ஏன்பா இவ்வளோ பெரிய படகு எடுக்க போற? கடலுக்குள்ள போக போகுது, திருஷ்டி எடுக்க வேண்டாமா? இந்தா, இந்த தேங்காயில கற்பூரத்தை வச்சு ஏத்தி அப்படியே செத தேங்காவை உட. அம்மா ப்ளீஸ்மா, இங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சா குற்றம்மா. செக்யூரிட்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போவாங்களா? எதுக்குடா? நல்ல வேலை செஞ்சா ஏன் பிடிச்சிட்டு போறாங்க? இங்க பாருப்பா, இது தண்ணி மேல பயணம், உசுறு போற விஷயம். அதனால யார் கண்ணு பற்றக்கூடாது. நான் வேணும்னா உங்க ஓனர்கிட்ட பேசுறேன். இந்த செதர் தேங்காவை உடைச்சிட்டு தான் நாம கிளம்பணும்ப்பா. அத்தை இருங்க, நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். இங்க பாருங்க சார், பெரியவங்களுடைய அந்த மனசுக்கு நீங்க கௌரவம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க நல்லதுக்காக தானே சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமே. ஓகே மேடம், பிரச்சனை எதுவும் இல்லாம பண்ணுங்க. பாத்தியா கோமலி, நல்லதை நினைச்சுக்கிட்டு நல்லதுக்காக கேட்டா எல்லாமே நடக்கும். ராஜேஷ், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்ப பாரு இந்த கப்பல் எப்படி போக போகுதுன்னு. சூரியகாந்தம் அந்த படகுல ஏறின உடனேயே, அட என்னடா ராஜேஷ் இது, மண்ணு ரோடெல்லாம் இருக்கு, அதோ அங்க ஆடு மாடெல்லாம் இருக்கு. ஏங்க, அந்த மாடு பார்க்க நல்ல வெள்ளையா இருக்குல்ல, பாருங்க. அத்தை, அது ரோபோட் அத்தை. அது பக்கத்துல போய் பட்டனை அழுத்தினோம்னா அது பால் கொடுக்கும். பட்டன் அழுத்தினா பால் வருதா? எங்க காலத்துல மாட்டோட மடியை பிடிச்சி இழுத்தாதான் பால் வரும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சூரியகாந்த போய் பட்டனை தொட்ட உடனேயே உண்மையிலேயே அந்த மாடு பால் கொடுத்துச்சு. அதை பார்த்து சூரியகாந்தம், ஏமா கோமலி, இந்த பாலில் ஏலக்காய் மணம் வருது, அது மட்டும் இல்லாம இனிப்பா சரியா இருக்கு. டே ராஜேஷ், இந்த மாட்டுக்கு புல்ல போடணுமா இல்ல பேட்டரியை போடணுமா?
ஐயோ அம்மா, அதுக்கு சார்ஜ் தாம்மா போடணும். என்னது சார்ஜ் போடுற மாடா? கடவுளே, நாளைக்கு பால் கறக்கும் போது ஷாக் அடிச்சதுன்னா என்னெல்லாம் பண்றீங்களோ. சூரியகாந்தம் அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல போய் பார்த்தாங்க. டே ராஜேஷ், என்னடா இந்த குட்டையில இருக்கிற தண்ணி நம்ம ஊர் தண்ணியை விட நல்ல தெளிவா இருக்கு. ஆனா என்னடா ஒரு மீனை கூட காணோம். தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா மீனை காணுமே. அம்மா, அது நீச்சல் குளமா, அதுல மீன் எல்லாம் இருக்காது. இது ஜனங்க நீச்சல் அடிக்கிறதுக்காக. நீச்சல் அடிக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய குளம்? நான் என் குடத்தை கழுவிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, அந்த பொண்ணு தண்ணியில அப்படியே படுத்து நிற்கிறாளேடா, முழுகிட போறாடா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருடா. அத்தை, அவங்க தண்ணியில முழுகிட மாட்டாங்க. அதுக்கு பேரு சன்பாத்து. நீங்க குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போங்க, உள்ள கழுவிக்கலாம். சன்பாத்தா அப்படின்னா வெயில்ல குளிக்கிறதுன்னு தானே அர்த்தம்? எல்லாரும் தண்ணியில குளிப்பாங்க, இந்த பொண்ணு வெயில்ல குளிக்குதா? இங்க எல்லாமே விசித்திரமா இருக்கு. மேடம், வாட் இஸ் திஸ்? Why are you spreading these things here? ஏப்பா, உன்னை பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தான் இருக்கேன். ஆனா டஸ்ஸு புஸ்ன்னு ஏதோ பேசுறியே, தமிழ் வராதா? சாரி சார், மை மதர் இன் லா ஃப்ரம் வில்லேஜ் நோ, தட்ஸ் வை ஷி டோன்ட் நோ எனிதிங். கோமலி, அவன்கிட்ட தெளிவா சொல்லு. இங்க வெயில நல்லா படுது, அதான் கொஞ்சம் வத்தல் காய வைக்கலான்னு வந்தேன். காஞ்சா நாளைக்கு பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். வேணும்னா அவனுக்கும் நாளை கொடுக்குறேன். கொஞ்சம் அமைதியா போக சொல்லு அவனை. வத்தல்ஸ் 5-star cruiseலையா? மேடம், இது சன்பாத் ஏரியா மேடம். சன்பாத்தா? தம்பி, இந்த கடலுக்கு நடுவுல இருக்கிற படகுல குளிக்கணுமே ஒழிய வெயில காயக்கூடாது. இதுக்கு பேசாம ஊர்லயே இருந்திருக்க வேண்டியது தானே. அப்பதான் அந்த படகுல இருக்கிற ஒரு ஷாப் கிட்ட சூரியகாந்தம் போனாங்க. என்னப்பா இது, இந்த மண் பானைக்கு ஒரு பானைக்கு 100 ரூபாவா? எங்க ஊர்ல 100 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க. கொஞ்சம் விலைய பார்த்து சொல்லப்பா. மேடம், இங்க ஃபிக்ஸட் பிரைஸ் தான், பேரம் பேசக்கூடாது. ஃபிக்ஸட் ப்ரைஸா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்த பானையை நீங்க சரியா செய்யவும் இல்லை, அதுல இருக்கிற வரைபடத்தை சரியா வரையவும் இல்லை. பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும். ஆமா, பேரம் பேசாம சொன்ன விலைக்கு வாங்கம்மா. சும்மாருடா, தரையில இருந்தாலும் கடலுக்கு நடுவுல இருந்தாலும் வாயுள்ள புள்ள தாண்டா பொழைக்கும். ஏன்பா தம்பி, நான் கேட்ட விலைக்கு கொடுக்குறியா இல்லையா? அந்த கடைக்காரன் சூரியகாந்தத்தை பார்த்து கொஞ்சம் பயந்து போய், சரிங்க மேடம், வாங்கிக்கோங்க. சூரியகாந்தம் பொருளை வாங்கிக்கிட்டு பெருமையா கோமலிய பார்த்து, பாத்தியா கோமலி, 50 ரூபாய் மிச்சமாச்சு. அந்த 50 ரூபாயில நாளைக்கு உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். ஏண்டா ராஜேஷ், இதுக்கு பேரு பீட்சா மாமா? இது பார்க்கறதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரியே இல்ல. என்ன இதுக்கு மேல ஏதோ காய்கறி போட்டிருக்காங்க, அதுக்கு கொள்ள விலையா? சூரியகாந்தம், அது இட்டாலியன் டிஷ்ஷு, சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சீச்சி, என்ன இது உப்பு காரம் இல்லாம சப்புன்னு இருக்கு. கோமலி, அந்த ஊறுகாய் டப்பாவை எடு. அந்த வெள்ளைக்கார பையன் பாரு, பாவம் உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்றான். அவனுக்கு கொஞ்சம் போய் ஊறுகாய் கொடு. ஐயோ வேணாம் அத்தை, அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரம்? ஒரு தடவை ஊறுகாவை சாப்பிட்டு பார்க்க சொல்லு, நம்ம ஊரை விட்டு போக மாட்டாங்க. கொடு, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் எழுந்துச்சு போய் அந்த வெள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் ஊறுகாயை கொடுத்து, தம்பி இந்தா, இது ஊறுகாய், சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டா வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அவனும் அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தான். அவன் முகமே செவந்து போச்சு. ஓ மை காட், இட்ஸ் பர்னிங், வாட்டர் வாட்டர் அப்படின்னு அவன் அங்கிருந்து எழுந்துச்சே ஓடிட்டான். பாத்தியா கோமலி, கொஞ்சோண்டு ஊறுகாவை சாப்பிட்டதுக்கே இந்த கப்பலை சுத்தி சுத்தி வரானே. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டிருந்தானா இந்த கப்பலை விட வேகமா கடல்ல ஓட ஆரம்பிச்சிடுவான் போல. அம்மா, தொழில்நுட்ப கோளாறால படகு அங்கேயே நிக்கிதான். யாரும் பயப்பட வேண்டான்னு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போ சூரியகாந்தம் உடனே அங்க இருக்கிற அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போனாங்க. இங்க பாருங்க ஜனங்களே, யாரும் பயப்படாதீங்க, என் வீட்டுக்காரரு இங்க இருக்காரு. அந்த காலத்துல எங்க ஊரு வயல்ல இருக்கிற பம்பு செட் எல்லாத்தையும் சரி பண்றவரு இவர்தான். ஏங்க கொஞ்சம் போய் அது என்னன்னு பாக்குறது, கொஞ்சம் சரி பண்றது. காந்தம், இது பம்பு செட்டு இல்ல, பெரிய பெரிய மிஷின் எல்லாம் இங்க இருக்கும். எவ்வளவு பெரிய மிஷினா இருந்தா என்ன, உங்களால சரி பண்ண முடியாதா என்ன? ஏன்பா கேப்டன் தம்பி, இங்க வாயேன், இந்த பூசணிக்காயை தூக்கு, இத படகுக்கு சுத்தி போடு, கண்ணு பட்டிருக்கும்பா. அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா உட்காருங்க,
நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். கோமலி அவளுடைய லேப்டாப்ல ஏதோ இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. கோமலி, இந்த பூசணிக்காய் விஷயத்தையும் கொஞ்சம் சொல்ல. சரியா அந்த நேரத்துல இன்ஜினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பாத்தீங்களா, அதுக்கு தான் சொன்னேன் பூசணிக்காவை சுத்தி உடைக்கலான்னு. பூசணிக்காவை உடைக்கலனாலும் நான் பார்த்த ஒத்த பார்வைக்கு இன்ஜினே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, ஜேர்னி எப்படிமா இருந்துச்சு? நல்லா தாண்டா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த ரோபோட்டு மாட்டோட பால் தான் எங்க ஊர் மாட்டு பால் மாதிரி இல்ல. இந்த மாடு கறக்கிற பால் டேஸ்டா தான் இருக்கு. ஆனா எங்க மாடு கறக்கிற பால் பலத்தை கொடுக்கும். உண்மைதான் அத்தை. ஆனா இந்த ஒரு வாரம் இந்த படக நீங்க நம்ம கிராமமாவே மாத்திட்டீங்க. அந்த கேப்டன் கூட வாழ்க்கையில உங்களை மறக்க மாட்டாரு. ஏன் மறக்க போறான்? அவனுக்கு கொண்டு வந்த ஊர்கால பாதி ஜாடி ஊர்காயும் ஒரு கவரு வத்தலையும் கொடுத்துட்டு வந்தானே, அவன் மேலதிகாரிக்கு கொடுத்தா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். காந்தம், படகுல வந்தவங்க கூட உன்னோட அராஜகம் குறையல. அடுத்த வாரம் காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க புலிகிட்ட உன் அராஜகம் என்ன ஆகுதுன்னு பாக்கறேன். இதுல என்னங்க இருக்கு? புலிங்களுக்கு நான் புளிசோறு செஞ்சு போட போறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனுஷங்களை சாப்பிட்ற விட்டுட்டு புளிசோறு சாப்பிட்டுட்டு கிடக்குங்க. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு கார்ல ஏறி ஊருக்கு கிளம்புனாங்க. நாம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, ஆனா நாம யாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்க போனாலும் நம்மளுடைய சாம்பிரதாயம், பழைய பழக்க வழக்கம், இது எதையுமே மறக்காம இருக்கிறது நமக்கு ரொம்பவுமே நல்லது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.